பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நாம் பலப்படக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அவர் கொடுத்தருளுகிற தெய்வம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சத்துவம், அதாவது சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் அருளி செய்கிற தேவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சத்துவம் என்று சொன்னால் சில காரியங்களை நான் அறிந்தவரை சொல்லுகிறேன். அறிவு, புத்தி கூர்மை, நேர் நோக்குதல் என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில சத்துவம் அல்லது திராணி இல்லை என்று சொன்னால் நாம் சத்துருவாலோ மனுஷர்களாலோ நாம் முறியடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை கடந்து வரும். ஆனால் எபேசிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறார். கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி, இன்றைக்கு சோர்வடைந்து பலவீனம் அடைந்து சுகவீனம் அடைந்து கர்த்தருடைய வார்த்தை இல்லாதபடி இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் அவருடைய வல்லமையில் பலப்படுங்கள் என்று உற்சாகப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களோட கூட இருக்கிறார். உபாகமத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களுடைய கூட இருக்கிறார் என்று சொல்லி. உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற சூழ்நிலையிலே, போராட்டங்களின் மத்தியிலே, யுத்தத்தின் மத்தியிலே, தோல்வியின் நேரத்திலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, நம்பினோர் நம்மை விட்டு விலகிய சூழ்நிலையிலே, எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்காத நேரங்களிலே தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்பதை இந்த வேத வாக்கியம் தெளிவுபடுத்துகிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள், சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நிச்சயமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரங்களிலே வேதாகமத்தை எடுத்து திறந்து வாசியுங்கள். அவருடைய வார்த்தை உங்களோடு பேசும். அவர் உங்களோட இடைபடுவார். அவருடைய வார்த்தையின் மூலியமாக உங்களோட பேசுவார். உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் களிப்பாகும். உங்களுடைய எல்லா விதமான இயலாமைகளும் மாறி போகும். உங்களுடைய எல்லா கண்ணீர்களுக்கும் பதிலை தந்தருளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலையும் தேவனை மறுதலித்து விடாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டு பின்வாங்காதிருங்கள். கர்த்தருடைய சத்துவத்திலே வல்லமையிலே பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைய வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு சத்துவத்தையும் வல்லமையும் பலனையும் எங்களுக்கு நீர் தந்தருளுவீராக. நாங்கள் மனிதத்தில் ஆண்டவரே கேட்கவில்லை, வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் உண்டாக்கின எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். எங்களுக்கு நீர் உம்முடைய வல்லமையும் உம்முடைய சத்துவத்தையும் உம்முடைய பலனையும் தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துகிறதற்காய் நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.